சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான ஆவணி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 8வது ராசியா இருக்கக்கூடிய நீர் ராசியான விருச்சிக ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும், இந்த செப்டம்பர் மாசத்துல விருச்சிக ராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும், இந்த மாசத்துல எந்தெந்த தேதிகள் உங்களுக்கு சிறப்பான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்தெந்த தேதிகள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரைய செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு ஜோசியக்காரன் சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நம்ம வாழ்க்கையில கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் தான் வந்துகிட்டு இருக்கு, ஒரு நல்லது கூட கண்ணுக்கே தெரியல அப்படின்னு சொல்லி தனியா உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்த்தா மட்டும்தான் வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான பாதிப்புகள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். அதனால விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே தினம் போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. விருச்சிகம் ராசி கட்டத்துல இருக்கிற 9 கிரகங்களுமே ஒரு ராசிக்கு எதிராக இருக்குது அப்படின்னா அந்த ராசி தான் நம்ம விருச்சிக ராசி. அதாவது சனி பகவான் உங்க ராசிக்கு 4வது வீட்டுல அர்த்தாஷ்டம சனியா உட்கார்ந்துருக்கார். ராகு பகவான் 5வது வீட்டுல உட்கார்ந்துருக்கார். போதா குறைக்கு கேது பகவான் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற 11வது வீட்டுல உட்கார்ந்துருக்கார். குரு பகவான் மட்டும்தான் ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபேவரா 7வது வீட்டுல உட்கார்ந்துருக்கார். குரு பார்வையும் உங்க ராசிக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஆனா குரு பார்வையால உங்களுக்கு முழுமையான பலன்கள் கிடைக்காத மாதிரி மற்ற கிரகங்கள் எல்லாமே கூட்டணி அமைச்சு ஒரு விதமான தடைகளை தொடர்ச்சியா ஏற்படுத்திக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா உங்களோட லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கன்னி ராசியில இருக்கிற கேது பகவான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விதமான லாபங்கள்லயுமே தொடர்ச்சியா தடைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். நீங்க எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் சரி, எவ்வளவுதான் குட்டிகரணங்களை போட்டாலும் சரி, ஒரு சில விஷயங்கள்ல உங்களுக்கு லாபங்கள் அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. கடைசி வரைக்கும் நீங்க போராடிக்கிட்டே இருப்பீங்க, விட்டு கொடுக்காம போராடுவீங்க. இந்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்னு முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஆனா கடைசி நேரத்துல லாபஸ்தானத்துல இருக்கிற கேது பகவான் உங்களோட முயற்சிகளுக்கு பெரிய முட்டுக்கட்டைகளை போட்டு விட்டுருவார். அப்படி இல்லைன்னா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு தோல்விகள் கிடைக்கிற மாதிரியோ அல்லது நஷ்டங்கள் கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழலையோ கேது பகவான் கட்டாயமா ஏற்படுத்தி விடுவார். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க புதுசா ஏதாவது வேலைக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆனா கடைசி நேரத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வேலை வேற ஒருத்தருக்கு கை நழுவி போகக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது கட்டாயமா ஏற்படும். வேலை அப்படின்னு மட்டும் சுருக்கி பார்க்காம உங்களோட தொழிலா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அதுவும் இல்லைன்னா திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளா இருந்தாலும் சரி, கடைசி நேர தடைகள் அப்படிங்கிறத கேது பகவான் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த தடைகளாலேயே உங்களுக்கு நிறைய மன அழுத்தங்களும் கண்டிப்பா ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். போதா குறைக்கு இது அர்த்தாஷ்டம சனி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காலம் அப்படிங்கறதால உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கிறது கேட்கவே வேண்டாம். பெரிய அளவுல உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்களை முழுமையா முடக்கி போடக்கூடிய அளவுக்கு கூட உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இது கூடவே ராகு பகவான் 5வது வீட்டுல இருக்கிறதால சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்துவார், சொத்து விரயங்களை ஏற்படுத்துவார், பண விரயங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். ஒரு சிலருக்கு தங்க நகைகளை விற்க வேண்டிய சூழல், தங்க நகைகளை அடகு வைக்க வேண்டிய ஒரு சூழல் கூட ராகு பகவான் மூலமா ஏற்படும். இதெல்லாம் விட முக்கியமா 5வது வீட்டுல இருக்கிற ராகு பகவான் உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது சின்ன பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டே வருவார். அப்படி இல்லைன்னா உங்க குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டே வருவார். இது எல்லாத்தையும் விட முக்கியமா உங்க குழந்தைகளுக்கு நடக்க வேண்டிய சுப காரியங்கள்ல கூட இந்த ராகுவும் கேதுவும் ஏதாவது தடைகளை ஏற்படுத்துவாங்க. தொடர்ச்சியா தாமதங்கள் அப்படிங்கிறதையும் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, குரு பார்வை ஒரு ராசியில பதியுது அப்படின்னா அந்த ராசியை சேர்ந்தவங்களோட வாழ்க்கையில நல்ல விதமான மாற்றங்கள் நடக்கும், நல்ல விதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு ஜோதிட நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவானோட பார்வை இவங்களுக்கு கிடைச்சாலும் மற்ற கிரகங்கள் எதுவுமே இவங்களுக்கு சப்போர்ட்டா இல்ல அப்படிங்கறதால தொடர்ச்சியா மன வேதனையான ஒரு வாழ்க்கையை தான் இவங்க வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி தொடர்ச்சியான போராட்டங்களுக்கு மத்தியில இந்த செப்டம்பர் மாதத்தோட கிரக அமைப்புகள் விருச்சிக ராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருமா, சின்ன சந்தோஷங்களையாவது கொண்டு வருமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த செப்டம்பர் மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு சில யோகங்களும் ஒரு சில வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாவே இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போகுது. அதே நேரம் ஒரு சில விஷயங்கள்ல விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு மாதமாகவும் இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா இந்த செப்டம்பர் மாதத்தோட முதல் 15 நாட்களும் சூரிய பகவான் உங்க ராசிக்கு 10வது வீடான தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற சிம்ம ராசியில ஆட்சி பெற்ற நிலையில சஞ்சாரம் பண்ணுவார்.
தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானத்திலேயே இருக்காரு அப்படின்னா தொழில் ரீதியான ஒரு சில முன்னேற்றங்கள் அப்படிங்கறத கட்டாயமா கொடுப்பார். எத்தனை கிரகங்கள் தடைகளை ஏற்படுத்தினாலும் சரி, அவர் கொடுக்க வேண்டிய வாய்ப்புகளை உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். முக்கியமா தொழில லாபமே இல்ல, வருமானமே இல்ல அப்படின்னு புலம்பிட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சூரிய பகவான் இந்த செப்டம்பர் மாசத்துல கண்டிப்பா நல்ல விதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதத்தோட முதல் 15 நாட்களும் உங்களோட தொழில பெரிய அளவுல வீழ்ச்சிகள் அப்படிங்கிறது இருக்காது. ஓரளவுக்கு நிலையான வருமானம் அப்படிங்கிறது கட்டாயமா கிடைக்கும். திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் இதெல்லாம் இந்த செப்டம்பர் மாசத்துலயே உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னாலும் உங்களுக்கு மன நிறைவை ஏற்படுத்துற மாதிரியான ஒரு வருமானம் அப்படிங்கிறது இந்த செப்டம்பர் மாதத்தோட முதல் 15 நாட்களும் கண்டிப்பா இருக்கும். இது மூலமா உங்களோட கடன் சம்பந்தமான நெருக்கடிகளும் ஓரளவுக்கு உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த செப்டம்பர் மாதத்தோட முதல் 15 நாட்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவே உத்தியோகத்துல இருக்கிற விருச்சிகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வருமானம் எந்த அளவுக்கு சிறப்பா இருக்குதோ அதே அளவுக்கு வேலை பளு அப்படிங்கிறதும் இந்த செப்டம்பர் மாசத்துல 2 மடங்கா அதிகரிக்கும். அதிகமான வேலை பளுவால உடல் அசதி, உடல் சோர்வு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் கூட ஏற்படலாம். அதே போல உங்க மேல் அதிகாரிகள் கூட இருந்துட்டு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்றதை விட ஒரு மாதிரியா உங்களை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் நீங்க வேலை மாற்றத்துக்காக முயற்சி பண்றீங்க, வேற வேலைகளுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் நிதானமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாவே இந்த செப்டம்பர் மாதமும் இருக்க போகுது. அவசரப்பட்டு எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு வேலை சம்பந்தமா எந்த ஒரு முடிவையுமே எடுத்துறாதீங்க. கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமா இல்ல அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு எந்த ஒரு முடிவா இருந்தாலும் சரி ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு முடிவுகளை எடுங்க. அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரு பகவானோட பார்வை இருக்கிறதால குடும்ப வாழ்க்கையில பெரிய அளவுல பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்காது. ஆனாலும் இந்த செப்டம்பர் மாதத்தோட கிரக நிலைகளை வச்சு பார்க்கும்போது சின்ன சின்ன மனக்கசப்புகள், சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்கிடையே இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க அவ்வளவு சுலபமா புரிஞ்சுக்க மாட்டாங்க. ரொம்ப பெரிய அளவுல அவங்களுக்கு எடுத்து சொல்லி நீங்க புரிய வைக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். அதே போல அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களையும் நீங்க புரிஞ்சுக்காம போகக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் தான் இந்த செப்டம்பர் மாசத்துல இருக்குது. இதனால உங்களுக்கும் அவங்களுக்கும் கண்டிப்பா கருத்து மோதல்கள் அப்படிங்கிறது இந்த செப்டம்பர் மாசத்துல கட்டாயமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் குரு பார்வை உங்க ராசிக்கு இருக்கிறதால திருமணம் ஆகாம தவிச்சிட்டு வரக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது இந்த செப்டம்பர் மாசத்துல கைகூடி வரப்போகுது. திருமண வாழ்க்கையை தொலைச்சிட்டு 2வது திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் நல்ல விதமான வரன்கள் அமையக்கூடிய ஒரு மாதமாவே இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் உங்க ராசியோட அதிபதியான செவ்வாய் பகவான் இந்த செப்டம்பர் மாசத்துல எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தா 8வது வீடான அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மிதுன ராசியில உட்கார்ந்திருக்கார். ராசியோட அதிபதி அஷ்டமஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு அப்படின்னாலே உடல் ஆரோக்கியத்துல கேடு வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அதுலயும் முக்கியமா நீங்க ஏற்கனவே உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திச்சு அதுக்கு சிகிச்சை எடுத்துக்கிட்டு வரீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதுலயும் முக்கியமா நோய்களை பத்தின கவலைகள் அதிகரிச்சு மன ரீதியா நீங்க முடங்கி போறதுக்கு கூட இந்த செப்டம்பர் மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. முக்கியமா மருத்துவம் சம்பந்தமான செலவுகள் உங்களை விடாம துரத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த செப்டம்பர் மாசத்துல முயற்சியை எடுக்கிறீங்களோ இல்லையோ, சந்தோஷமா இருக்கிறீங்களோ இல்லையோ, பணத்தை சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ அதெல்லாம் முக்கியம் இல்ல. தன்னம்பிக்கையோட இருக்க முயற்சி பண்ணுங்க. உடல் ஆரோக்கியத்துல அதிகபட்ச கவனத்தை செலுத்துங்க. வாகன பயணங்கள் செய்றீங்க அப்படின்னா ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. அதுலயும் முக்கியமா இரவு நேர வாகன பயணங்கள் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். அதுக்கு தகுந்த மாதிரி எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமா உத்தியோகத்துல இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் அப்பப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வேலையை பாருங்க. பணம் வேணும், கடன் அடைக்கணும், குழந்தைகளோட வாழ்க்கைக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல லீவே இல்லாம வேலை பார்த்து உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.